வணக்கம். இப்போ டைப்ரைட்டிங்கில் எப்படி நம்ம ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். பாடம் அப்படிங்கிற இடத்துல டைப் ரைட்டிங்னு எழுதுறீங்க. டைப் தனியாக ரைட்டிங் தனியாக எழுதக்கூடாது. ஒரே வேர்டாக எழுதுங்க. அதே மாதிரி ஒரு டி தான் வரும். TYPEWRITING ஒரே டி தான் வரும். ஒன்றா சேர்த்து எழுதுங்க. இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் எழுதுங்க, தமிழாக இருந்தால் தமிழ் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நிலையும் தாளும். ஜூனியர் ஃபஸ்ட்டு பேப்பர்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேப்பருக்கு ஃபஸ்ட் பேப்பர் எழுதுங்க. அதே மாதிரி செகண்ட் பேப்பர் அடிக்கும்போது செகண்ட் பேப்பர்னு எழுதுங்க. வினாத்தாளின் குறியீட்டு எண் அவங்க கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷினில் இருக்கிற நம்பர் எழுதுங்க. நான் சாம்பிளுக்காக 501 போட்டிருக்கேன், நீங்கள் அதை எழுதிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நாளும் தொகுதி எண்ணும், அதாவது டேட் அண்டு பேட்ச். என்றைக்கு நம்ம பரீட்சை எழுதுகிறோமோ, என்றைக்கு நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பேட்ச் ஹால் டிக்கெட் வருதோ அதை எழுதிக்கோங்க.